வசனம் 41 முதல் 46 வரை. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41 முதல். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் உள்ளங்களில் படர்ந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலும் வெள்ளம் சிறிய வீழ்கிறது என்றான். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். வாசிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி.